கனடாவில் கடையொன்றில் பணிபுரியும் போது பெருந்தொகை பெறுமதியான பொருட்களை திருடிய நபருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருட்டு குற்றச்சாட்டில் சிக்கிய பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த டேவிட் ஸ்ரிட்டர் என்பவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டதோடு அவர் மாகாணத்தில் உள்ள அனைத்து ஹோம் டிப்போ கடைகளிலிருந்தும் தடை செய்யப்பட்டுள்ளார். ஒரு கடையில் தான் பணிபுரியும் போது $14,000 மதிப்புள்ள கருவிகளை திருடியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இவ்வாறு திருடிய கருவிகளை அவர் பெட்டிகளில் மறைத்து வீட்டுக்கு எடுத்து சென்று அவற்றில் சிலவற்றை போலியான பெயரில் ஆன்லைனில் விற்பனை செய்துள்ளார். 2023ஆம் ஆண்டு 3 வாரங்களுக்கு மேலாக இந்த திருட்டுக்கள் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது அவர் பணிபுரிந்த கடையின் பாதுகாப்பு பிரிவினர் போலீசாரை அழைத்த போது திருட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனை அடுத்து அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் திருடப்பட்ட கருவிகளில் பல கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் சில ஏற்கனவே விற்கப்பட்டு விட்டன, அவற்றை மீட்டெடுக்க முடியவில்லை. இந்த சம்பவங்கள் நடந்த நேரத்தில் தான் மன அழுத்தத்திலும் சோர்விலும் இருந்ததாக ஸ்ரிட்டர் தெரிவித்துள்ளார். ஆனால் இது அவரது பொறுப்பை குறைக்கவில்லை என நீதிபதி தெரிவித்துள்ளார். திருட்டுக்கள் திட்டமிட்டு மீண்டும் மீண்டும் செய்யப்பட்ட விடயம் அவரது தொழில் வழங்குனரின் நம்பிக்கையை உடைத்தது. நீதிமன்றம் ஸ்ரிட்டருக்கு 14 மாத வீட்டுக்காவல் விதித்ததோடு 50 மணி நேர சமூக சேவை செய்ய வேண்டுமெனவும் தீர்ப்பளித்தது. மேலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள எந்த ஹோம் டிப்போவிற்கும் செல்ல அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் நீதிமன்றம் விதித்த அனைத்து விதிகளையும் பின்பற்றவில்லை எனில் சிறைக்கு செல்லும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது.